அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு பேருக்குமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ரிசர்ச் சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஓகே, இதில் என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். கன்சிடர் தி பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. த மினிமேக்ஸ் அண்ட் மேக்ஸிமின் வேல்யூ ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் இந்த நாளில் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்குற பே ஆஃப் மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிறேன். 1 3 7 3 2 4 6 3 2. ஓகே, இதான் வந்து கிவன் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். சரி, இங்கே வந்து பிளேயர் ஏ, இங்கே பிளேயர் பி, இப்படி கொடுப்பாங்க. ஓகே, சரி, இப்போது இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் நல்லா கவனிங்க. இதில் முதல்ல நீங்கள் ரோ மினிமம் கண்டுபிடிக்கணும். முதல்ல இதில் எத்தனை ரோ இருக்கு பாருங்கள், 3 ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோவுக்கும் மினிமம், ஃபஸ்ட்டு ரோவுக்கு மினிமம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போடுறது ரோ மினிமம். ஓகே, ரோவில் மினிமம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் 1, செகண்ட் ரோவில் மினிமம் 2, இருக்கிறதுலே மினிமம் இது. தேர்ட் ரோவில் மினிமம் 2, ரைட். இப்போ காலமில் மேக்ஸிமம் பார்க்குறோம். காலம் மேக்ஸிமம், சரி, ஃபஸ்ட்டு காலமில் மேக்ஸிமம் 6, செகண்ட் காலமில் மேக்ஸிமம் 3, அது இருக்கிறதுலே எது மேக்ஸிமம். தேர்ட் காலமில் மேக்ஸிமம் 7. ஓகே, இப்போது ரோவுக்கு மினிமம் பார்த்துருக்கோம், காலமுக்கு மேக்ஸிமம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ ரோ மினிமம் பாருங்கள், இருக்கிற இந்த ரோ மினிமம்லேயே எது மேக்ஸிமம் 2. அப்போது பாருங்களேன், மினிமம்லே மேக்ஸிமம், மினிமம்லே மேக்ஸிமம்னான்னு பார்க்குறோம். அதான் மேக்ஸிமின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமினிம் பாருங்கள், மினிமம்லே மேக்ஸிமம், அதான் மேக்ஸிமின் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம், இருக்கிற மினிமமில் மேக்ஸிமம். அப்போ இங்கே பாருங்கள், இருக்கிற மினிமமில் இதான் ரோ மினிமம் பார்த்துருக்கோம். இருக்கிற மினிமமில் மேக்ஸிமம் 2, ஸோ அது மேக்ஸிமின் வந்து 2. ஓகே, அடுத்தது இங்கே கிடச்சிருக்கிற மேக்ஸிமம் பாருங்கள். அப்போது கிடச்சிருக்கிற மேக்ஸிமமில் நமக்கு கிடச்சிருக்கிற மேக்ஸிமமில் மினிமம் பார்க்குறோம், அதான் மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, மினி மேக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள், மேக்ஸிமம்லே மினிமம், இருக்கிற மேக்ஸிமம் இந்த 3 தான். இந்த மேக்ஸிமம்லே மினிமம் எது 3, ஸோ 3. ஓகே, ஆனால் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மினி மேக்ஸு, அப்புறம் தான் மேக்ஸிமின். இப்போ மினி மேக்ஸுங்க என்ன பாருங்கள், மினி மேக்ஸு 3, மேக்ஸிமின் 2. அப்போ 3,2 ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்கள், மாற்றி அடிச்சிடக்கூடாது. 3,2 வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ நான் நிதானமாக செய்ய வேண்டியது இது. ரொம்ப எளிமையான சாப்டர், ஸ்கோர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது இல்லையா. சின்ன சின்ன தப்பு பண்ணிவிட்டு விட்டு வந்துடுறது, அதுமாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 1 2 5 3, அதாவது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது தென் த வேல்யூ ஆஃப் த கேம் இஸ், இப்போ இது வந்து ஒரு கேமு, அதை மேட்ரிக்ஸாக மாற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமோட வேல்யூன்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். கிவன் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 1 2 5 3. ஓகே, இப்போ நம்ம ரோ மினிமம் முதல்ல பார்க்கணும். ஓகே, ரோ மினிமம். அடுத்தது காலமில் மேக்ஸிமம் பார்க்குறோம். ஓகே, இந்த ரோவில் இது மினிமம், ஃபஸ்ட் ரோவில் மினிமம் 1, செகண்ட் ரோவில் மினிமம் 3. சரி, காலம் மேக்ஸிமம் பாருங்கள், ஃபஸ்ட் காலமில் மேக்ஸிமம் 5, செகண்ட் காலமில் மேக்ஸிமம் 3. ஓகே, சரி, இப்போது மினிமமில் மேக்ஸிமம் பார்க்க போகிறோம், அதான் மேக்ஸிமின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. மேக்ஸிமின் பாருங்கள், மினிமமில் மேக்ஸிமம், இருக்கிற மினிமம் இதுதான், இதில் மேக்ஸிமம் 3. ஓகே, அடுத்தது கிடச்சிருக்கிற மேக்ஸிமம்ல எது மினிமம் பார்க்குறோம், அதான் மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், கிடச்சிருக்கிற மேக்ஸிமம்ல மினிமம், இதுதான் மேக்ஸிமம் கிடச்சிது, இதில் இருக்கிற மினிமம்னு 3.
பாருங்கள், மேக்ஸிமம் இன்னும் மினி மேக்ஸும் ஈக்குவலாக இருக்கா? மேக்ஸிமம் இன்னும் மினி மேக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் இந்த கேம் வந்து திஸ் கேம் ஹேஸ் அ சேடல் பாயிண்ட். இட் ஹேஸ் அ சேடல் பாயிண்ட். ஓகே, இப்போ மேக்ஸிமின் is equal to minimax, which is equal to 3, which is equal to value of the game. இதே நம்ம value of the game எடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸிமினும் மினிமேக்ஸும் ஈக்குவலாக இருந்தாலொழிய நீங்கள் அந்த ஈக்குவல் வேல்யூ என்னன்னு பாருங்கள், அதே நீங்கள் வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், v lower bar is equal to v upper bar is equal to v. ஓகே, இந்த கேம் வந்து it has a saddle point. It has saddle point. saddle point என்ன சார்? இப்போ ரோ மினிமம், இந்த மினிமமில் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் 3. இப்போ காலம் மேக்ஸிமம் பார்த்தோம், மேக்ஸிமமில் மினிமம் எதுன்னு பார்த்தோம் 3. இப்போ இது ரெண்டும் வந்து மீட் ஆகிற உள்ள மேட்ரிக்ஸில் எந்த பிளேஸில் வந்து மீட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த பிளேஸில் வந்து மீட் ஆகுது. இது என்ன? இப்போ A11 இது, A12 இது, A21 இது, A22 இது. ஸோ இந்த பிளேஸ் வந்து 2,2. இந்த இட் ஹஸ் அ சேடல் பாயிண்ட் 2,2. ஓகே, இந்த பிளேஸ் தான் ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் உள்ள எந்த பிளேஸில் வந்து மீட் ஆகுதோ அந்த பிளேஸ் தான் வந்து நமக்கு சேடல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, இந்த கேம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். ஏன்னா மினிமேக்ஸும் மேக்ஸ் இன்னும் ஈக்குவலாக இருக்குது. இதை ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் நம்ம சொல்லிடலாம். இட் இஸ் strictly determinable. ஓகே, இது ஏன் நான் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்கிறேன்? மினிமேக்ஸும் மேக்ஸிமம் இன்னும் ஈக்குவலாக இருக்குது, அது வேல்யூ ஆஃப் த கேமாகவும் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 3. வேல்யூ ஆஃப் த கேம் வந்து நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம். இது இந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் இருக்கிறதுனால வேல்யூ ஆஃப் த கேம் இஸ் 3. ஓகே, மேக்ஸிமம் மினிமேக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் இப்படி. ஒருவேளை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கேம் வேல்யூ சொல்லிடலாம். ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதுமாரி குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதை நீங்கள் சால்வ் பண்ண தெரியாமல் விட்டு வந்துடக்கூடாது. அதுதான் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு சொல்லிடலான்ட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் த கேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது கொடுத்துருக்க பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். -2, 5, -3, 6, 7, 4, 6, 8, -1, 6, 8, 2, 3, 5, 4, 15, 14, 18, 12, 20. இப்போது ரோ மினிமம் பார்க்கணுமா? ரோ மினிமம். இப்போ ரோ மினிமம் பாருங்கள். அடுத்து காலம் மேக்ஸிமம் பாருங்கள். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம். ஃபஸ்ட்டு ரோவில் மினிமம் -3, செகண்ட் ரோவில் மினிமம் -1, தேர்ட் ரோவில் மினிமம் 2, ஃபோர்த் ரோவில் மினிமம் 12. ஓகே, சரி. இப்போ காலமில் மேக்ஸிமம் பாருங்கள். ஃபஸ்ட் காலமில் மேக்ஸிமம் 15, செகண்ட் காலம் மேக்ஸிமம் 14, தேர்ட் காலமில் மேக்ஸிமம் 18, ஃபோர்த் காலமில் மேக்ஸிமம் 12, ஃபிஃப்த் காலம் மேக்ஸிமம் 20. ஓகே, இப்போ ரோ மினிமம் கண்டுபிடிச்சிருங்க. அந்த மினிமமில் மேக்ஸிமம் என்னன்னு பார்க்கணும். அதை மேக்ஸிமின் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமின், மினிமமில் மேக்ஸிமம், இதுதான் மினிமம். மினிமமில் மேக்ஸிமம் எது? 12. ஓகே, இப்போ கிடச்சிருக்கிற மேக்ஸிமம் இது. காலம் மேக்ஸிமமில் மினிமம் பார்க்கணும். அதான் மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மினி மேக்ஸ் பாருங்கள், கிடச்சிருக்கிற மேக்ஸிமமில் மினிமம் பார்க்குறோம். மேக்ஸிமம் வந்து இதுதான். இதில் எது மினிமம்? 12. ஸோ 12. மேக்ஸிமம் மின் மேக்ஸிமம் ஈக்குவலாக இருக்கா? வி லோவர் பார் இஸ் ஈக்குவல் டு வி அப்பர் பார் விச் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் த கேம் வி. ஓகே, அப்போ வி ஈக்குவல் டு 12. இங்கே வந்து நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனால டேரெக்டாக 12 இருக்குது. then the game has a saddle point. It has a saddle point. In the place பாருங்க, இது இந்த place
ஓகே, இட் இஸ் a saddle point. இப்போது இது வந்து பிளேயர் ஏ, இது பிளேயர் பி. ஓகே, இப்போ இந்த சேடல் பாயிண்ட் பிளேஸ் என்னன்னு சொல்லி கேட்டால் நம்ம சொல்லலாம். சேடல் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் a சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். வேல்யூ ஆஃப் த கேம் கேட்டாங்க. அப்போ வேல்யூ ஆஃப் த கேம் என்ன? இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். இட்ஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி. எப்போ நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லுவோம்? வி லோவர் பாரும் வி அப்பர் பாரும் நாட் ஈக்குவலாக இருந்தால், அதான் மின் மேக்ஸும் மேக்ஸ் மின்னும் நாட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேமை ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லுவோம். இப்போது வி அப்பர் பாரும் வி லோவர் பாரும் அந்த மேக்ஸும் இன்னும் மின் மேக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லுவோம். இப்போ இதை வந்து நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லுவோம். ஓகே, வி அப்பர் பார் இஸ் நாட் ஈக்குவல் டு வி லோவர் பார், வி லோவர் பார் இஸ் நாட் ஈக்குவல் டு வி அப்பர் பார். நாட் ஈக்குவல்னா இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். இது வந்து ஈக்குவலாக இருக்குன்றதுனால இதை ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் சொல்லிட்டு வேல்யூ ஆஃப் த கேம் சொல்கிறது ஈஸி. வேல்யூ ஆஃப் த கேம் v is equal to அந்த ஈக்குவல் வேல்யூ என்ன 12. அதான். ஓகே, ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லது. இப்போது வி மேக்ஸிமம் மின் மேக்ஸும் நாட் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். ஈக்குவலாக இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் 0 வந்தால் அது வந்து நம்ம ஃபேர் கேம் அப்படின்லாம் சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ ஃபேர் கேம். இது ஃபேர் கேம் கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கரெக்டான ஆப்ஷன்? பி. இதுக்கு வேல்யூ ஆஃப் த கேம் இருக்குது. It has a saddle point. Okay, இப்போ இது பார்த்தீங்கன்னா 4th ரோவில் 4th எலமெண்ட்டாக இருக்குது. இட் has a saddle point 4,4 சொல்லணும். சேடல் பாயிண்ட் கேட்டாங்கன்னா சொல்லலாம். இப்போ பிளேயர் ஏவோடைய பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து 4, பிளேயர் பியோட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்பாங்க. அது நம்ம வந்து சேடல் பாயிண்ட் இருக்குன்றதுனால டைரெக்டாக நம்ம அதோட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி 4ன்னு சொல்லிடலாம். பிளேயர் பிக்கும் 4 தான் வருது. ஓகே, இவ்வளோ தான். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 12. ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ பேஃப் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் த கேம் தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் இல்லையா? என்னது? -3 -2 6 2 0 2 5 -2 -4. இப்போ ரோ மினிமம் பார்க்குறோம். ரோ மினிமம் இருக்கிற எலமெண்ட்டில் எது மினிமம் அப்படின்னா -3. இப்போது இதில் செகண்ட் ரோவில் மினிமம் 0, தேர்ட் ரோவில் மினிமம் -4. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம காலம் மேக்ஸிமம் பார்க்குறோம். ஃபஸ்ட் காலமில் மேக்ஸிமம் 5, செகண்ட் காலமில் மேக்ஸிமம் 0, தேர்ட் காலமில் மேக்ஸிமம் 6. ரைட். இப்போ இந்த ரோ மினிமம் இருக்கு இல்லையா, அந்த மினிமமில் மேக்ஸிமம் பார்க்குறோம். அதை மேக்ஸிமின் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமின் என்ன பாருங்கள், மினிமம்லே மேக்ஸிமம் 0 தான். ஸோ 0. ரைட். இப்போ அடுத்தது காலம் மேக்ஸிமமில் மினிமம் பார்க்குறோம். இப்போ மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பாருங்கள், மேக்ஸிமம்லே மினிமம் அது என்னென்னா இருக்கிற மேக்ஸிமம் இது தான். இதில் மினிமம் வந்து 0, இங்கேயும் 0 தான் வந்தது. ரெண்டுமே ஈக்குவலாக 0 இருக்குது. அப்போ மேக்ஸிமின் மினிமேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் த கேம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவலாக வந்ததுன்னா அந்த ஈக்குவல் வேல்யூவே நம்ம கேம் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து ஃபேர் கேம். ரைட். இட் இஸ் சேடல் பாயிண்ட். It is a saddle point. Value of the game is 0. So it is a fair game. Right. The game வந்து ஃபேர் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க வேல்யூ ஆஃப் த கேம் தான் கேட்குறாங்க. இப்போ வந்து ஆன்சர் 0 வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் சி. ரொம்ப எளிமையானது. சார் எல்லா ப்ராப்ளமுமே வந்து சேடல் பாயிண்ட் வர மாதிரியே போடுறீங்க. சேடல் பாயிண்ட் வரல அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? இதோ சொல்கிறேன். இப்போ இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் பாருங்கள். பேஃப் மேட்ரிக்ஸ் 2 2 5 4 1. இப்போ ரோ மினிமம் 2, இங்கே 1, காலம் மேக்ஸிமம் இங்கே 4, இங்கே 5. சரிங்களா? இப்போ ரோ மினிமமில் மேக்ஸிமம் இதெல்லாம் மினிமம் வேல்யூஸ் இல்லையா, இதில் மேக்ஸிமம் 2. ஸோ பாருங்கள், மேக்ஸிமின்
மேக்ஸிமம்னு என்ன அர்த்தம்? மினிமம்லே மேக்ஸிமம். இதான் மினிமம்ல மேக்ஸிமம் 2. சரி, இப்போது மினி மேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மினி மேக்ஸ் என்ன? கண்டுபிடிச்ச மேக்ஸிமம்லே மினிமம். மேக்ஸிமம் இதுதான் இல்லையா? இதில் மினிமம் என்ன? 4. இப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல். பாருங்கள், வி லோவர் பாரும் which is not equal to v upper bar. ஓகே, அப்போ it has no saddle point. இது saddle point. it is not a strictly determinable. It is not a strictly determinable. Okay, it is not a strictly determinable. இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் என்ன எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வேல்யூ ஆஃப் த கேம் is equal to, பாருங்கள், AD minus BC divided 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் AD minus BC equal to divided by A plus D minus B plus C. இதுதான் ஃபார்முலா. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ இங்கே பாருங்கள், இது A, B, C, D, அவ்வளோதான். அப்படியே வேல்யூஸ் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு AD, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 2 × 1 2 மைனஸ் BC. இப்போ இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான். இது மெயின் டயகனல், அடுத்த டயகனல் இது. இப்போ 4 5 20, 4 5 20 டிவைடட் பை A ப்ளஸ் D. ஏவும் டியும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், இது A, இது D, ரெண்டும் ஆட் பண்ணால் 2 + 1 3. இப்போ 2 + 1ங்க, அப்படியே வேல்யூஸ் கூட போடுங்க. மைனஸ் B ப்ளஸ் C, இது ரெண்டும் ஆட் பண்ணிடுறோம். 5 + 4. ஓகே, ஃபஸ்ட்டு AD 2 × 1 2, அடுத்து மைனஸ் BC 5 × 4 20. சரி, மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா -18 நியூமரேட்டர் டிவைடட் பை 2 + 1 3 மைனஸ் 5 + 4 9. ஓகே, 18 -18 டிவைடட் பை 3 - 9 வந்து -6. மைனஸ் கட் பண்ணிடலாம். 3 × 6 வந்து 18. ஸோ 3. வேல்யூ ஆஃப் த கேம் B = 3. ஓகே, விச் இஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். இப்போ சேடல் பாயிண்ட் இல்லை அப்படின்போது நான் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். வேல்யூ ஆஃப் த கேம் வந்து இங்கே எதுவுமே இல்லை, நன் ஆஃப் தீஸ், ரைட்? ஓகே, சரி, இப்போ இங்கே பாருங்கள், வேல்யூ ஆஃப் த கேம் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி தட் த பிளேயர் எக்ஸ் வில் பி யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து வேல்யூ ஆஃப் த கேம்னா இதுதான். ஆனால் அவங்க கொஷின் நல்லா கவனிங்க. ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ், அதுவும் ஈஸி தான். இங்கே பாருங்கள், பிளேயர் வில் யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. வேல்யூ ஆஃப் த கேம்னா இதுதான். நன் ஆஃப் திஸ் நம்ம போட்டோம். ஆக்சுவலாக இது வந்து என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் த கேம் இல்லை, ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், அந்த P வேல்யூ கேட்குறாங்க. P = சேம். இங்கே பாருங்கள், A டினாமினேட்டர் A + D மைனஸ் B + C தான். ஆனால் நியூமரேட்டரில் D - C. ஓகே, இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். D வேல்யூ எவ்வளோ? 1. ஸோ 1 மைனஸ் C வேல்யூ 4 டிவைடட் பை A + D, இதோ ஆல்ரெடி போட்டிருக்கோமே, 3 மைனஸ் B + C 9. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 - 4 -3, 3 - 9 -6. மைனஸ் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணோம்னா இப்போது 2 × 3 வந்து 6. நியூமரேட்டரில் 1 1/2. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ், இது வந்து எக்ஸ் பிளேயர், ஒய் பிளேயர். ஸோ பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் 1/2. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் போட்டேன். கேம் வேல்யூ ஆஃப் த கேம் என்னென்னு அவங்க கேட்கல. நான் ரீட் பண்ணாமலே அப்படியே பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு போட்டேன். பட் இப்போ ரீட் பண்ணால் தான் தெரியுது என்னன்னு, புரியுதுங்களா? அதுமாதிரி ரீட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் 1/2. சரி, ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இது வேல்யூ ஆஃப் த கேம் கிடையாது, ரைட்? இது இல்லை. வேல்யூ ஆஃப் த கேம்னா நன் ஆஃப் தீஸ் தான். ஏன்னா வேல்யூ ஆஃப் த கேம் நமக்கு 3 வருது. அவங்க வேல்யூ ஆஃப் த கேம் கேட்கல. பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி
என்னென்னு கேட்டிருக்காங்க, ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போட்டோம். அதே பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் இஸ் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். பேஎஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற பியோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பேஎஃப் மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிறேன். பி 5 -1 -2 P -8 -3 3 P. சரி, ரோ மினிமம் பாருங்கள் -1, இங்கே -8, இங்கே -3. அந்த P தவிர்த்து மற்றதை பார்ப்போம். காலம் மேக்ஸிமம் பாருங்கள் -2, இங்கே 5, இங்கே காலம் மேக்ஸிமம் பார்க்குறோம் -1. ஓகே, இப்போ மேக்ஸிமின் பார்க்கணும். மினிமமில் மேக்ஸிமம் என்னன்னு பார்க்குறோம். இதுதான் மினிமம். இதில் எது மேக்ஸிமம்? மினிமமில் மேக்ஸிமம் -1, ஸோ -1, ரைட். சரி, மேக்ஸிமமில் மினிமம், அதான் மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மினி மேக்ஸ். அந்த பி தவிர்த்து அப்படியே பார்க்குறோம். ஸோ மினி மேக்ஸ், மேக்ஸிமம்லேயே மினிமம் எதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் மேக்ஸிமம். இதில் இருக்கிறதுலேயே மினிமம் எது? இதெல்லாம் மேக்ஸிமம் வேல்யூஸ், காலம் மேக்ஸிமம்ஸ் இல்லையா. இதில் மினிமம் வந்து -2, ஸோ -2, ரைட். இப்போது மேக்ஸிமம் மின் மேக்ஸும் நாட் ஈக்குவல். அப்போ இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். இட் ஹஸ் நோ சேடல் பாயிண்ட். எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகணும். சரி, இப்படி வந்துருச்சுன்னா நாங்கள் எப்படி சார் பி வேல்யூ சூஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, கிடச்சிருக்கிற இந்த மின் மேக்ஸ் மின் வேல்யூவில் எது லோவர் லிமிட்டு -2 ≤ P, எது அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட்டை லோவர் வேல்யூவாகவும் அப்பர் லிமிட்டை கிடச்சிருக்கிற அப்பர் வேல்யூவும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லிமிட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் அந்த P இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ லோவர் வேல்யூ -2 அது லோவர் லிமிட்டாகவும், அப்பர் வேல்யூ -1 அது அப்பர் லிமிட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த P வேல்யூஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா P வேல்யூஸ் -2 to -1, ஆப்ஷன் B. ரைட். அடுத்து பாருங்கள், வேல்யூ ஆஃப் தி கேம் ஹூஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் தி கேம் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். இப்போ வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றதுனால ஈஸி இல்லையா. 6 -3 -3 0. இப்போ ரோ மினிமம் -3 -3, காலம் மேக்ஸிமம் 6 0. சரி, இப்போது மேக்ஸிமின் வேணும். மேக்ஸிமின் அதாவது மினிமமில் மேக்ஸிமம் இது -3 தான், சேமாக இருக்குது. அதே போல் மின் மேக்ஸ் மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது கிடச்சிருக்கிற மேக்ஸிமம்லே மினிமம் இது 0. பாருங்கள், இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல். வி லோவர் பாரும் வி அப்பர் பாரும் நாட் ஈக்குவல். அப்போ வேல்யூ ஆஃப் தி கேமை நம்ம எடுத்துக்கூடாது. இட் ஹஸ் நோ சேடல் பாயிண்ட். இதுக்கு இட் ஹஸ் நோ சேடல் பாயிண்ட். சரி, அப்போ வேல்யூ ஆஃப் தி கேம் இட் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள். Okay, it is not strictly determinable. அப்போ value of the game V equal to AD minus BC divided by A plus D minus B plus C. ஓகே, சரி, A வேல்யூ என்ன? இதிலிருந்து எடுத்துக்கொண்டது தான் A P C D. இப்படி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அப்படி பார்த்தோம்னா A வேல்யூ 6 இன்ட்டு D வேல்யூ 0 மைனஸ் B வேல்யூ -3 இன்ட்டு C வேல்யூ -3 divided by அப்படியே ஆட் பண்ணிட்டு தான் 6 + 0 minus -3 -3 அப்படியே ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான் உள்ள. அப்போது 6 × 0 0 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 3 சார் 9 divided by 6 + 0 6 மைனஸ் -3 ஆட் பண்ணால் -6. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ மேலே வந்து நியூமரேட்டரில் -9 divided by 6 + 6. இப்போது -9 divided by 6 + 6 வந்து 12. ஓகே, இப்போ இது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா தேர்ட் டேபிளில் 3 3 9 4 12 இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ -3/4. ஓகே, AD - BC divided by A plus D minus B plus C.
இப்போ ஏ வேல்யூ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ வேல்யூ 6, பி வேல்யூ -3, சி வேல்யூ -3, டி வேல்யூ 0 இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெளிவாக கொண்டு வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், நீங்கள் போட வேண்டியது தான். பாருங்கள், ஏடி, ஏ வந்து 6, டி வந்து 0, இது ரெண்டும். அதுக்கப்புறம் பிசி, பி வந்து -3, சி வேல்யூ -3, ரெண்டு -3 மைனஸ் +3 ஆகிடும். அப்போது ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 3 சார் 9, 3 9 ஆகிடும். ஆல்ரெடி வெளியே இருக்கிற மைனஸு, இது வந்து 6 × 0 0, ஸோ -9 டிவைடட் பை 6 + 6 ஆகிடுது. இங்கே 6 -3 -6, ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +6, 6 + 6 12, கட் பண்ணிங்க அப்படின்னா 3/4 -3/4. ஓகே, இப்போ -3/4 இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி, வேல்யூ ஆஃப் தி கேம் தான். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி கேம் ஃபார் த கிவன் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ வேல்யூ ஆஃப் தி கேம்னு கேட்குறாங்க. கேம் வேல்யூன்னு ஈஸி, வேலையை முடிச்சிடலாம். 2 -1 -1 1. இப்போ ஃபஸ்ட்டு ரோ மினிமம் -1 -1, காலம் மேக்ஸிமம் 2 1. இப்போது மேக்ஸிமின் வேணும். மேக்ஸிமின் என்ன, கிடச்சிருக்கிற மினிமமில் மேக்ஸிமம், இப்போது -1 தான். இப்போ அடுத்தது கிடச்சிருக்கிற மேக்ஸிமமில் மினிமம் பார்க்குறோம், அதை மினி மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். மினி மேக்ஸ் கிடச்சிருக்கிற மேக்ஸிமம் வந்து இதில் மினிமம் வந்து 1, இது 1. இது ரெண்டு நாட் ஈக்குவல், வி லோவர் பார் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு வி அப்பர் பார். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் நம்ம ஃபார்முலா போட்டு தான் சொல்லணும். ஸோ வேல்யூ ஆஃப் த சேடில் பாயிண்ட் இல்லை, ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் வி இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை ஏ ப்ளஸ் டி மைனஸ் பி ப்ளஸ் சி, ரைட். அப்போது ஏ இன்ட்டு டி, ஏ வேல்யூ 2 இன்ட்டு டி வந்து 1 மைனஸ் பி வேல்யூ -1 இன்ட்டு சி வேல்யூ -1. மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் டைரெக்டாக. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். 2 + 1 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டோம், -1 -1. இப்போது மல்டிப்ளை பண்ண 1 × 2 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 × 1 1 டிவைடட் பை 2 + 1 3 மைனஸ் -1 -2, இங்கே வந்து +2 ஆகிடுது. அப்போது 2 - 1 வந்து 1 பை 3 + 2 5, 1/5. வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 1/5. இப்போ 1/5 வந்து எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிளாக இருந்தால் இந்த சேடல் பாயிண்ட் வரும். சேடல் பாயிண்ட் வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ், பிளேயர் ஏவோடைய பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, பிளேயர் பியோட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா தான், P = D - C divided by A + D - B + C. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ப்ராபபிலிட்டி தட் பிளேயர் எக்ஸ் வில் யூஸ் ஹிஸ் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு என்ன ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே இந்த மாதிரி ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ இந்த பியை தவிர்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம ரோ மினிமம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து ரோ மினிமம், காலம் மேக்ஸிமம், ஸோ ரோ மினிமமில் இப்போ மினிமமில் மேக்ஸிமம் தான் பார்க்குறோம், அது மேக்ஸிமின். ஓகே, அது மினி மேக்ஸ், ரெண்டும் நாட் ஈக்குவலாக வந்துடுச்சு. அப்போ அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிடைக்கிற லோவர் வேல்யூ லோவர் லிமிட்டாகவும் அப்பர் வேல்யூ அப்பர் லிமிட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணி பி வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கேம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இப்போ நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள், ஃபேர் கேம், இதெல்லாம் வித்தியாசம் தெரியுதுங்களா? நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேம் தியரியிலேருந்து முக்கியமாக வந்து இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இந்த ஏரியா தான் ரொம்ப ஈஸியான ஒன்று. இதை நீங்கள் தப்பு பண்ணிடாமல் வந்துடணும். ஓகே, எக்ஸாம் நாளைக்கு நல்லபடியாக எழுதுங்க. நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்ற உணர்வோடு போங்க. எப்படி எழுதுனீங்கன்ட்டு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஜஸ்ட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக போய்ட்டு எக்ஸாமில் உட்காந்தாலே போதும், நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, எக்ஸாம் எழுதிட்டு வந்ததும் எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இன்னும் எந்தெந்த ஏரியாலாம் டச் பண்ணணுன்றது எங்களுக்கும் தெரிய வரும். இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண எல்லாருமே பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க எல்லோரும் பிஜிடிஆர்பிக்கு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கால்ஃபர் வரப்போகுது. ஆல்ரெடி பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி நிறைய வீடியோ போட்டுட்டோம். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பிக்கு. இப்போ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் போயிட்டுருக்கு. இந்த இயர் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த மொத்த பிஜிடிஆர்பிக்கும் நாங்கள் கீ போட்டோம். சொல்யூஷன் புக்லெட்னு கேட்டிங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. அது எந்தெந்த இயருக்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னு கேட்டு வாங்கி சொல்யூஷன் புக்லெட் ப்ரீவியஸ் இயர் எல்லாம் படிங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் போடுங்க சார், வீடியோ கண்டிப்பாக போட போகிறேன். ஒன்று தட்ட போகிறேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து அந்த முக்கியமான ரிசல்ட்ஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் அப்படியே ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒன் டேல ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கு இல்லையா? இதை விட இன்னும் ஸ்பீடு எடுக்க முடியும். அது போடுற நேரத்தை பொறுத்தது. கொஞ்சம் நேரம் நல்ல அதிக நேரம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒன்றா தட்டி விட்ருவேன். இப்போ மேக்ஸிமம் லைவ் கிளாஸஸ்ஸு இல்லை கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி போட்டு விட்டு லைவாக கூப்பிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு முடிவும் இருக்குது. போதும், நாங்கள் அந்த அளவுக்கு வந்து யூடியூப்லேயே கொடுத்துட்ருக்கோம். பெரிய அளவில் இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்க நல்லா இருக்கான்ட்டு. அப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் வந்து கரஸ்பாண்டன்ஸில் பார்ட் டைமில் தொலைதூர கல்வியில் படித்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு புரிதல் ரெகுலராக இருந்தால் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்தமாரி வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் படித்ததுனால கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து அந்த ரெகுலரோட ஒப்பிடும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருந்திருக்கும். அவங்களே படிச்சுட்டு தானே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் இந்த என்னோடய சேனலில் இருக்கீங்க. அந்தமாரி இருந்தீங்க அப்படின்னா எதுக்கும் வரி பண்ணாதீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்களேன். ஓ, இப்படி தான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு அந்த ஐடியா கிடச்சிரும். ஒன்ஸ் ஐடியா கிடச்சிச்சின்னா நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருவீங்க. ஓகே, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும், புரிய ஆரம்பிச்சிடும். படிக்க நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க. புக்ஸ் வாங்க முடியல சார், எங்கெங்கே இருக்குன்னு தேடி என்னால் முதல்ல எடுக்க முடியல, அதுக்கெலாம் டைம் இல்லைன்றவங்க ஜஸ்ட் 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மொத்த புக்லெட்டும் ஒரு பெரிய ஒரு காம்போ அப்படியே செட்டாக அனுப்பிவிடுவாங்க. ஒரு மூட்டை சைஸ்க்கு வந்து இறங்கும். அதில் இருக்கிற எல்லாத்தையும் படித்தா தான் இப்போ இருக்கிற போட்டியை சமாளிக்க முடியும். அந்தமாதிரி பார்த்து தான் நாங்கள் நூக் அண்ட் கார்னர் எடுத்து மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். நல்லா புரியும். சார், நான் சொல்யூஷன் புக்லெட் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, வாங்கிக்கோங்க. சார், நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். அது மட்டுமே தனியாக கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க. சார், நான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம் சார், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போத்தைய போட்டியை சமாளிக்கணும் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிக்கணும். ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக நூக் அண்ட் கார்னர் தட்டணும். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணணும். ஓகே, பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஓஆரில் நிறைய இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, டூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படிலாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். மெயினாக வந்து இந்த டுவெல்லாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து டுவெல்லுக்கு எப்படி மாற்றுறது, இதெல்லாம் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒன்றா தொகுத்து வச்சுருக்கேன், தட்டி விட போகிறேன். அதே போல் வந்து நமக்கு அந்த மெயினாக அந்த சார்ட் வச்சு இந்த கிரிட்டிக்கல் பாத் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளமும் கேட்பாங்க. அதுவும் மொத்தமாக தொகுத்து வச்சுருக்கேன். ஒரு தட்டி விட்டுருவேன். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் வந்து தொகுத்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இனி நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டோட்டல் டிஃப்ரென்ஸ் தெரியும். வித்தவுட் யூஜிடிஆர்பி ஃபுல் பிஜிடிஆர்பி வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. அது வேறு லெவலில் இருக்கும், பாருங்கள். ஓகே, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து எங்களை சரி செஞ்சுக்கலாம். பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.